என்னென்னா சிட்டி மொபைல்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே நான் வந்து மொபைல்ஸ் அண்ட் பட்டன் ஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே கற்றுக்க வந்திருக்கேன். இங்கே ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது. நமக்கு தேவையான ஸ்கோப்பு, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸு, ஃபுட்டு எல்லாமே அலவன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடி நான் வந்து ஃபினான்ஸில் வேலை பார்த்தேன், ஃபைனான்ஸ் கம்பெனியில். அங்கே வந்து எப்படின்னா டார்கெட் வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது. நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், நமக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து பிஸ்னஸ் நானாக ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இங்கே கற்றுக்க வந்திருக்கேன். இது வந்து கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ரொம்ப நல்லதாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, பட்டன் ஃபோனில் வந்து எல்லாமே இந்த மதர் போர்டு எல்லாமே டிஸ்பிளே எல்லாமே மாற்ற கற்றுக்கிட்டேன். ஆண்ட்ராய்டில் அதே மாதிரி சிப்பு ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டாச்சு. போர்டு ஒர்க்கு, டிஸ்பிளே மாற்றுறது, பேட்டரி ஒர்க்கு எதுனாலுமே என்னால் இப்போ தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். நம்பி வரலாம். இது சிட்டி மொபைல்ஸ் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. நம்பி வரலாம். தேங்க்யூ சிட்டி மொபைல்ஸ். ஹாய், என்னோட பேர் அர்ஜுன். நான் விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்தது வந்து ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து சரியாக எனக்கு வந்து சேலரி சரியாக கிடைக்கிறதில்ல. நார்மலாக பார்த்தா நானும் அதே எடுத்து நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தால் ஏஐ அப்படிலாம் வர ஆரம்பிக்கிறதுனால எடிட்டிங்க்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. இதனால் நான் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு. நான் கேட்டு நான் நிறைய இடத்துல விசாரித்து பார்க்கும்போது மொபைல் சர்வீஸ் இங்கே நல்லாயிருக்கும், இங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபீஸெல்லாம் எப்படின்னு கேட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து சிட்டி மொபைல்ஸுங்கிறது வந்து எனக்கு வந்து பார்த்தேன். நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கால் பண்ணி கேட்கும்போது ஃபீஸும் கம்மியாக தான் சொன்னாங்க. இங்கே ரூம் ரெண்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ரூம் தங்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நான் நினச்சதை விட ரொம்ப அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. மதர் போர்ட் சிப்பிங்லேருந்து பேட்டரி பண்ணுறதுலேருந்து சிசி பின் ஓட்டுறது எல்லாமே சூப்பர் ஏடிஃபில் எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாம் நம்பி வரலாம். இந்த இதுவும் எந்த ஒரு நீங்கள் வந்து குறை இல்லாமல் போகலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் இங்கேருந்து. அதனால் சிட்டி மொபைல்ஸு இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ ஃபார் சிட்டி மொபைல்ஸ். என் பேர் ராஜேந்திரன். கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர்லேருந்து பேசுகிறேன். நான் மொபைல் கடை வச்சுருக்கேன். எனக்கு வந்து சர்வீஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்து யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணும்போது இங்கே வந்து சொன்னாங்க சிட்டி ட்ரைனிங் சென்டர் வந்து நல்லா போச்சு. சர்வீஸ் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சிட்டி ட்ரைனிங் மொபைல் சென்டர்னு வந்துச்சு. சரி, நேரில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஃபீஸும் கம்மியாக இருந்துச்சு, கோச்சிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு மதர் போர்டு பற்றி, பட்டன் செட் மதர் போர்டு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து இப்படி தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் இப்படி கண்டென்ட் இருக்குது. சிசிடிவி எப்படி மாற்றணும், எப்படி ரிமோட் பண்ணணும், ஐசி எப்படி ரீபால் பண்ணி எப்படி வைக்கணும், அதுக்கு தனியாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. டிஸ்பிளே வந்து எப்படி வந்து சால்ட்ரிங் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், பேஸ்ட் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி சால்ட்ரிங் வச்சு நல்லா வந்துட்டு பேஸ்ட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணினா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அப்புறம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆச்சு. பேட்டரியோட ஸ்டிப்பு வந்துட்டு கட்டாக இருந்துச்சுன்னா, சால்ட்ரிங் ஏதாவது விட்டுருந்துச்சுன்னா எடுத்து பேஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி திருப்பி ரீபில்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு. அப்போது பட்டனோட மைக் எப்படி வைக்கணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணினேன். அதே மாதிரி ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி ரிங்கர் சவுண்டு வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கும் வந்துட்டு இப்படி கிளாஸ் எடுத்து நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கஸ்டமரோட மொபைல் வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு. இது நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியும்னு சொல்லிட்டு அந்த கோச்சர் வந்து எனக்கு சொன்னாங்க. அப்புறம் நான் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதுதாங்க வேலை, இப்படி தான் பண்ணணும், சூப்பர், வெரி குட்னு சொல்லி எங்களை பாராட்டினாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்போ எடுத்துருக்கோம். அடுத்தடுத்து எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. 2 கஸ்டமர் ஃபோன் கொடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுன்னா எங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஒரு டிஸ்பிளே எப்படி மாற்றணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், சாம்சங்க்கு எப்படி, மற்ற மொபைல்ஸ் அதர் மொபைல்ஸ்க்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ சாம்சங் மொபைல் வந்துட்டு போர்டு எப்படி கழட்டுவீங்க, அப்படியெல்லாம் கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஹீட் பண்ணி அவங்க நான் மெதுவாக எடுத்து அந்த உள்ள ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மதர் போர்டு தனியாக வந்ததுக்கப்புறம் அதில் வந்து சிசி பின்னும் போச்சுன்னா அந்த சிசி பின் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க பட்டன் செட்டில். அதே மாதிரி நாங்கள் வச்சு ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணும்போது நாங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு அதே மாதிரி ரீபேக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சைட்லெல்லாம் டோரெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் போட்டு உட்கார வச்சு
ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு பார்த்தோம். மொபைல் சார்ஜிங் ஆகிடுச்சு, எல்லாமே காட்டுச்சு. அதே மாதிரி ஸ்டிப்போட கனெக்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதாவது வர்றதில்லை அப்படின்னா அந்த பேஸ்ட்டு வச்சு ப்ளோயர் வச்சு 290க்கு 40ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல காட்டக்கூடாது, அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஹீட் ஆகும்போது அதே மெல்ட் ஆகும், அதே நகரும் போது நீங்கள் எடுத்துகிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி வைக்கலாம், இல்லை அது போச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வச்சு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் திருப்பி மொபைல் போட்டு ஆன் பண்ணும்போது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. CPU பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அது எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பேஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் பண்ணினோம். 100% சக்ஸஸாக வந்துச்சு. ரூம் வசதியெல்லாம் எல்லாமே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பி வரல, யார் வேணாலும் வரலாம். வந்தீங்கன்னா வெளியே போகும்போது சந்தோஷமாக போய் நீங்களாக கான்ஃபிடெண்ட்டாக கடை வச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்போது, இந்த மாதிரி சிட்டி மொபைலுக்கு போனீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க. 4 பேர் வரும்போது அந்த கேதர் பண்ணி சொல்லும்போது இது இப்போ நல்ல ஒரு பேர், எங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் தைரியமாக போய் கடையில் உட்காந்து A to Z வரைக்கும் எல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி டிஸ்பிளே நல்லா இருக்குது, டச்சு நல்லா இல்லை அப்படின்னா அந்த டச்சு டிஸ்பிளே டச்சுன்னு எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்பிளே போன டிஸ்பிளேயில் காமிச்சாங்க, அது இப்படித்தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது 1-2 மிஸ்டேக் வந்துச்சு. சரி 3ஆவது டைம் நீங்கள் பண்ணுங்கள், அவங்களால முடியும்னு சொல்லிட்டு எங்கள் கோச்சர் சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இவ்வளோ தூரம் எங்கள் கோச்சர் தைரியமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு 2 டிஸ்பிளே எடுத்து ஓப்பன் பண்ணி அது எப்படி மிஷினில் போடணும், அதே மாதிரி கீழே எப்படி இது பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி டச்சு ரிமூவ் பண்ணி எடுத்து அந்த இதெல்லாம் பேஸ்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதே மாதிரி OCS ஷீட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும், அது எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டிஸ்பிளே எடுத்து வச்சு அது கிளாஸ் மேலே வச்சு நல்லா நீட்டாக ஒட்டி கரெக்டாக ஷேப் பார்த்து கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்து உருகி அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பேக் ஆகும். நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி வச்சிங்கன்னா பபுள்ஸ் வரும், அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. 2ஆவது டைம் நாங்கள் அதே மாதிரி பண்ணோம். OCS ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக கிளாஸ் உட்கார வச்சு மேலே அந்த மிஷினில் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து இத்தனை செகண்டில் அதே உங்களுக்கு ஃபிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் அந்த ஏர் லாக் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா 190 செகண்ட் ஓடும். அந்த 190 செகண்டுக்கு அப்புறம் அதே ஒரு ஏர் ரிலீஸ் ஆன சவுண்டு வரும். அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்கின மாதிரியே இருக்கும். நாங்கள் பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி வந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானாக இப்படி பண்ணேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப 100% கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டில் எங்கெங்கே பொருள் வாங்கணும், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கஸ்டமர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நம்ம இது பண்ணணும். கஸ்டமர் சண்டை போட்டால் நம்ம தான் நீட்டாக பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர் உங்களுக்கு தேடி வருவாங்க. இந்த கடையில் கொண்டு போய் கொடுங்க, நல்லா பண்ணி தருவாங்கன்னு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சிட்டி ட்ரைனிங் மொபைல் சென்டரில் தாராளமாக யார் வேணாலும் வரலாம். வந்தீங்கன்னா 100% நீங்கள் வெளியே போய் கடை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. அது 100% எல்லாத்துக்கும் சக்ஸஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சிட்டி மொபைல்ஸ் அண்ட் கோச்சர்ஸ்.